கட்சியோடு, அதிகார வலிமையுள்ள கட்சியோடு திருமாவளவன் பயணிப்பதே பலருக்கு பிடிக்கவில்லை. முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறான், இதுவே பல பேருக்கு கண்ணை உறுத்து, இதுவே பல பேருக்கு எரிச்சல். காரைக்குடி ராஜாவோ, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ, தமிழிசை சவுந்தரராஜனோ, இதுதான் நடக்கும். இது எடப்பாடிக்கு தெரியும். அதனால்தான் அவர் என்ன நினைக்கிறார்னா, ஆட்சி வேண்டாம், எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும் அப்படிங்கிற கணக்குல பிஜேபி சேர்த்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு எதிர்கட்சி தலைவர் தான், முதலமைச்சர் கிடையாது. ஆனால் அவருக்கு துணை செய்ய நண்பர் விஜய் வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம், ஒரே நோக்கம், திமுகவை வீழ்த்துவதுதான். என்னுடைய எதிரி திமுக என்றார். நான் கேட்கிறேன், திமுகவை வீழ்த்துவிட்டு அந்த இடத்தில் விஜய் வந்துவிட முடியுமா? முதலமைச்சராக அமர்ந்துவிட முடியுமா? கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? அவருக்கே தெரியும் ஆக முடியாது. ஏன் பெரம்பூரிலே ஜெயிப்பாரா என்பது கேள்வி. அவருக்கே சந்தேகம். அதான் திருச்சி கிழக்கிலும் விண்ணப்பம் போட்டிருக்கிறார்.